பண்ணுறோம். ராகவேந்திர சுவாமியோட பிறந்த ஊர் அதுதான். இது ஒரு விஐபியோட வீடு. நம்மளுக்கெல்லாம் அவரை வந்து ஒரு எவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பார். வாட்ச் டவர்லாம் வேறு வச்சுருக்காரு பாருங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 55 பிரதர். 55. சிவபெருமான் இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காரு, போய் பார்த்துருவோம் நல்லபடியாக. எல்லா சிவன் கோயிலையும் நார்மலாக சிவலிங்கம் தாங்க மெயினான டைட்டியாக வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு கிரேசியான சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க, கண்டிப்பாக கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. இது தாங்க அவர் பிறந்த வீடு. இதை தாங்க இப்போ மடமாகவும் கோயிலாகவும் ஆக்கிட்டாங்க. இங்கே தாங்க தங்க போகிறோம். நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு பேசுகிறேன். குட் மார்னிங், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வாசு சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். முருகா, இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் அட்வென்ச்சரில் நம்ம வந்து சிதம்பரம் போயிட்டுருக்கோங்க. பாண்டிச்சேரி, கடலூர்லாம் தாண்டி. எதுக்குன்னா நடராஜரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நடராஜ பெருமாள் ரொம்ப விசேஷமானவர், கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து போகணுன்னு ஆசை, நிறைய பேருக்கு அது இருக்கும். இன்றைக்கி தான் அது நிறைவேற போகுது. அவரை நான் பார்க்க போகிறேன் முதல் முறையாக. வாங்க பேசிக்கிட்டே போகலாம். சிதம்பரம் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம இன்னும் 2 ஊர் போயிட்டு வர போகிறோம். வரும்போது சிதம்பரத்துலேருந்து ரிட்டன் வரும்போது புவனகிரி போகிறோம். ராகவேந்திர சுவாமியோட பிறந்த ஊர் அதுதான். அவரோட வீடை தான் இப்போ வந்து மடமாக மாற்றிருக்காங்க. அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் வர வழியில் பாண்டிச்சேரியில் ஹாஸ்டலில் தங்கிட்டு நாளை காலையில் தாங்க நம்ம பொறுமையாக வீட்டுக்கு வர போகிறோம். நம்மளோட ஃபேவரட் ரெகுலர் பாண்டிச்சேரி ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். ஈசிஆர், பாண்டிச்சேரி, கடலூர், அதுக்கப்புறம் சிதம்பரம். ஒரு வாட்டி இந்த வழியாக நான் ஈசிஆரில் பாண்டிச்சேரி போகும்போதும் இந்த வீடு நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைப்பேங்க. ஆனால் மிஸ் ஆகிடுது. இன்றைக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு விஐபியோட வீடு. நம்மளுக்கெல்லாம் அவரை வந்து ஒரு லெஜண்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் லீடர் வேறு யார், நம்ம சரவணன் அருள், அவரோட வீடு தாங்க இது. வீடுனா ஒன் ஆஃப் த வீடு. இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கெஸ்ட் ஹவுஸ், பண்ண வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். உள்ளே இன்னும் எவ்வளோ சூப்பராக கட்டியிருப்பார். வாட்ச் டவர்லாம் வேறு வச்சுருக்காரு பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி கிட்டே வந்துட்டோங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. வழக்கம் போல் பாண்டிச்சேரியில் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆல்மோஸ்ட் 5 ரூபா வித்தியாசம் ஒரு லிட்டருக்கு. ஏர் செக் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே வண்டி வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருக்கும். உண்மையாகவே அப்படி தான் பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை அது நம்மளோட ஒரு உள் உணர்வு ஃபீலா? மேபி நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்களேன். அகைன் இந்த பைபாஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கடலூர் உள்ளெல்லாம் போவானாங்க. டைரெக்டாக பாண்டிச்சேரியிலேருந்து பைபாஸ் எடுத்து சிதம்பரம் கிட்டே போய் இறங்கிடலாம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமராவை வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். செகண்டரி வியூவா. பைபாஸ்லேருந்து இறங்கி சிதம்பரம் டவுன் உள்ள வந்துட்டோங்க. கோயில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தான். வந்துட்டோங்க. நடராஜரோட கோபுரம் தெரியுது பாருங்கள். வண்டியை ஓரமாக சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துருவோமா? எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணணும். ஃபஸ்ட்டு கோப்ரோ எடுக்கணும். 55 பிரதர். 55. ஒரு லேப்டாப் வைக்கிறது கரெக்டாக இருக்குல்ல உங்களுக்கு? தாராளமாக வைக்கலாம். பட் இது ஃபைபர் இல்லையா? நான் மெட்டல் இது. மெட்டல் தான், அலுமினியம் தான். அலுமினியம். இப்போ பாருங்கள், லேப்டாப் பேக்கே பெருசாக வைக்கலாம். நான் எல்ஜிஎல் ஒரு பிராண்ட் பண்ணேன். இது ஜேபி ரேசிங் இல்லையா? ஆமாம், ஜேபி ரேசிங் தான் இது.
ஓகே. தாராளமாக நீங்கள் லேப்டாப் பேக் வச்சு இன்னும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இது இருக்கும். ஆக்சுவலி யூனிவர்சல் டாப் பாக்ஸ் தானே? யூனிவர்ஸ். ஆனால் நீங்கள் என்ன வண்டிக்கு போட போகிறீங்க? நான் இன்டர்செப்டருக்கு போட போகிறேன். இன்டர்செப்டருக்கு போடலாம். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து அந்த ஜானாவோட டாப் ரேக் பிளேட்டா? ப்ராப்ளம் என்னன்னா, நான் கேட்கும்போது ஆக்சுவலாக நான் போய் கேட்கும்போது ஜேபி ரேசிங் இல்லை, எல்ஜிஎல் ஒரு மாடல் இருக்கும். நான் டவுட்டில் வாங்காமல் வந்துட்டேன். ஓகே ஃபைன். ஓகே பிரதர், பார்ப்போம். இப்போ தான் போகிறேன் சாமி பார்க்க போகிறேன். வரீங்களா? இப்போ தான் வரேன். ஓகே, வாங்க வாங்க. ஓகே, நீங்கள் உள்ளே இருப்பீங்க. வாசுதேவன். 55 லிட்டர்ஸோட யூஸ் பாருங்கள். உள்ள பேகு என் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஜாக்கெட்டை வச்சுட்டேன், க்ளவுஸு எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஹெல்மெட்டுக்கு லாக் கொண்டு வரலங்க, இல்லைனா அதை வெளியே வச்சு லாக் பண்ணிவிடுவேன். எதிர்க்க இருக்கிற பூ கடையில் அர்ச்சனைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்க உள்ளே போகலாம். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைங்க. சிவபெருமான் இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. போய் பார்த்துருவோம் நல்லபடியாக. கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே ஒரு இன்டென்ஸான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. உள்ளே ஏதோ பூஜை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. பின்னாடி அந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள் கேட்குது பாருங்க. எப்படி போனோங்க தரிசனத்துக்கு? ஓகே. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவன் கோயிலையும் நார்மலாக சிவலிங்கம் தாங்க மெயினான டைட்டியாக வச்சுருப்பாங்க, அதாவது மூலவராக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் நடனம் ஆடுற மாதிரி ஒரு விக்கிரகத்தை தான் வச்சுருக்காங்க. அதுதான் நம்மளோட நடராஜ பெருமான். இப்போ ஒரு கிரேசியான சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. கண்டிப்பாக கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த டெம்பிள் வந்து அக்யூரேட்டாக வேர்ல்டோட மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் லொக்கேட் ஆகிருக்கான். சென்டரை பேஸ் பண்ணி பார்த்தா வெஸ்டர்ன் சயின்டிஸ்டே இதை ரிசர்ச் பண்ணி ஆக்சஸ் பண்ண காஸ்மிக் டான்ஸ் சென்டர் பாயிண்ட் இதுதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒரு கோல்டு கோபுரம், அதுக்கு கீழே தாங்க நடராஜ பெருமானே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசுக்கு திருப்தியாக அந்த நடராஜ பெருமானை பார்த்துட்டேங்க. நிறைய பேர் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, கடவுளோட மூலஸ்தானம் அந்த நடராஜர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான ஸ்பேஸில் ஒரு கர்டைன் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதை வந்து குருக்கள் தான் திறந்து காமிப்பார். உள்ளே பார்த்தீங்கன்னா சிலை எதுவுமே இருக்காது, கோல்டனில் வில்வ இலைகள் தான் இருக்கும். இது என்ன குறிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்கிறது தான் அந்த மாதிரி சிதம்பர ரகசியம்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடியை பேஸ் பண்ணி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்களாம். மெயினான ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டைல்ஸோட கணக்கு பார்த்தீங்கன்னா 21,600 இருக்குமா. நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒரு நாளைக்கு எடுக்கிற பிரெத்தோட கவுண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, 72,000 கோல்டன் ஆணிகள் இருக்குமா. அது வந்து நம்ம உடம்புலோட நாடி கணக்குங்க. எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். ஆனால் பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலங்க. இந்த குளம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதை வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் டெம்பிள்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் பராமரிப்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. திருப்தியாக பார்த்தாச்சுங்க. கிளம்பலாமாங்க இங்கேருந்து? இல்லை என்னென்ன வச்சுருக்கேன்னு மட்டும் பாருங்கள். எல்லா கம்ப்ளீட் செட்டும் உள்ள தான் இருக்குது. நடராஜரை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. டேரெக்டாக இங்கேருந்து புவனகிரி தான் ராகவேந்திரர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் நடராஜர் கோயில் எதிர்க்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கான். இங்கே வந்து அங்கே போகணுமா, வாசல்லையே போய் அதை கும்பிட்டு கிளம்பிடலாமா. வந்துட்டோம் பாருங்கள், அந்த கோயில் பக்கம்தான். அம்மா தாயே, ஆதிபராசக்தி தாயே, இங்கேருந்தே மனசார கும்பிட்டு கிளம்பலாங்க. டைரெக்டாக இப்போ வந்து புவனகிரி தாங்க போகிறோம். ராகவேந்திர சுவாமி பிறந்த ஊருக்கு. இது பாருங்க போர்டில் போட்டிருக்கு புவனகிரி 6 கிலோமீட்டர் இங்கேருந்து. வந்துட்டோங்க. அவரோட மடம், அவரோட பிறந்த வீடு கிட்ட வந்துட்டோம். இருங்க, நான் சைடில் எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு பேசுகிறேன். இது தாங்க அவர் பிறந்த வீடு. இதை தாங்க இப்போ மடமாகவும் கோயிலாகவும் ஆக்கிட்டாங்க. வாங்க அப்படியே நடந்து முன்னாடி பக்கம் போவோம். உள்ளே போய் வீடியோ எடுக்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியேருந்தே ஃபோனில் ஜூம் பண்ணி காட்ட முடியுதான்னு பார்க்குறேன் பாருங்கள்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அவரோட இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக சரியாயிடுங்க. ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமியோட உண்மையான பெயர் வந்து வேங்கடநாதன். அதுதான் அவரோட பிறப்பு பெயர். வீட்டிலேருந்து நல்லபடியாக கிளம்பி சிறப்பாக 2 சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டோங்க. சிதம்பரம் நடராஜரையும் பார்த்துட்டோம், புவனகிரியில் போய் ராகவேந்திரரையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்மளோட ஸ்டாப்பு பாண்டிச்சேரி ஹாஸ்டல் தான். பாண்டிச்சேரி வந்துட்டோங்க. உள்ள அவுரோவில் கிட்ட தாங்க இருக்குது அந்த ஹாஸ்டல். ஒரு சூப்பரான லொக்கேஷன். இங்கே தாங்க தங்க போகிறோம். நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு பேசுகிறேன். நேவிகேட்டர் வாஷ்ரூம் இருக்கும். நம்ம ரூம் காமிக்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க உள்ளே. இதுதாங்க நம்ம ரூமு. நல்லா காம்பேக்டாக கோசியாக சூப்பராக இருக்கா. மேலே வந்தால் அவங்களோட இந்த ரெஸ்டாரண்ட் கெஃபே இருக்குது. ஈவினிங் வருவோம் நம்ம. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வரலாங்க. நல்லா கொஞ்ச நேரம் சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. இதுதாங்க மேலே அவங்களோட கெஃபே. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம். எங்கேயாவது கொஞ்சம் தூரமாக போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நைட் லைஃப் பாண்டிச்சேரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் வாங்க. பாண்டிச்சேரியிலே என்னோடய ஃபேவரட் ஸ்பாட்டுங்க இந்த மதர் ஆஷ்ரம் சைடு, இந்த பீச் சைடெல்லாம், இந்த செக்ரட்டேரியட் பின்னாடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல வெல் மெயின்டைன்டாக இருக்கும் இந்த இடம். சரிங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாங்க. நான் போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஏதாவது ஒன்று போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பி ஊருக்கு போகணுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் டைம் கிடச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.